ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் ரொம்ப நாள் கழிச்சு வேலைக்கு போன சந்தோஷத்தோடு அவங்க வீட்டுக்கு வராங்க. உண்மைதான், வீட்டில் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் வேலைக்கே போகிறாங்க. ஆனால் அங்கே மட்டும் சும்மா இல்லைங்க. ஒரு பொண்ணுனா, கல்யாணம் ஆன பொண்ணுனா எவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு அங்கேயும் வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை, வீட்லேயும் ஒரு பிரச்சனை கொடுத்தா வீட்டில் இருக்கவங்க கொஞ்சமாவது அனுசரித்து போகணும். அதை விட்டுட்டு வீட்டில் ஒன்று ரியாக்ட் பண்ணுவாங்க பாரு, எல்லாத்த விட லைஃப் பார்ட்னர் ரியாக்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் இவங்களுக்கு எங்கே புரிய போகுது? அதாவது ஈஸியாக சொல்லிடுவாங்க வேறு எல்லாத்தையும். இதில் குழந்தைங்க இருந்தால் குழந்தையும் பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும், வேலைக்கும் போகணும். டே அப்பா முடியலடா, நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னா நாங்கள் மட்டும் சம்பாதிக்கலையா? இல்லை, ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நிதிஷ் அந்த அளவுக்கு நடந்துக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க. நம்ம இனியா கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஓப்பனே பண்ணலான்னா பார்த்துக்கோங்க. நீ கேமாக விளாட்றா தம்பி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை. உடனே கேப் புக் பண்ணி இவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இங்கே போனால் ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது கோபி மட்டும் தனியாக உட்காந்துருக்க பார்த்தா நம்ம பாக்கியா கொஞ்சம் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல இறக்கப்பட்டு இவங்க எல்லாரும் மொத்த குடும்பமும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள்னு பாட்டை போட்டுடணும் போல அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு சரி ரொம்ப டயர்டாக இருக்கு நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் கோபி வெளியே உட்காந்துருக்க. அந்த டைம் பார்த்து சம்மந்தி காலிங் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க எடுத்து ஃபோனை சொன்னால் இங்கே இனியா வந்திருக்காங்களா, அங்கே இனியா வந்திருக்காங்களான்னு தேடுற மாதிரி நடிக்கிறாங்களாம். உருட்டுடா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாடுறா, எதையும் நம்புறான் பாடுறா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இனியாவுக்கு நான் சொல்கிறேன் காலைல ஏஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் வந்துருவாங்கன்னு சொன்னோன்னே இவன் இப்படி பண்ணுற திமிரு பிடிச்சி போய் அங்கே கோவப்படுறாங்க. நிதிஷ் தம்பி நீ நடந்ததை சொல்லலையா? சரி எப்படி சொல்லுவேன்? இங்கே ஒரு பக்கம் கல்ல விடியுது. உடனே பாட்டி ஆரம்பிச்சிருச்சு பழைய பஞ்சாங்கம். இங்கே நம்ம கோபி என்ஜாய் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு கிளம்பிட்டாரு. ஓகே.